ஆமென். முதல் பாடலாக உற்சாகமாக கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உள்ள ஆழத்திலிருந்து துதியும் ஆராதனையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய துதிகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி Thank you.
நிமித்தம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உள்ளாழத்தில் இருந்து என் தேவனே உம்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்து வந்தீரே, எங்களை வழி நடத்தி வந்தீரே, எல்லாவித தீங்கில் இருந்தும் பொல்லாப்பில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கி நடத்தினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. Thank you, Jesus. ஜீவன் தந்தி உமையாரா தீக்க வாழ வைத்தே உமையாரா தீக்க நீருமை தந்தி உமையாரா தீக்க உமை என்னாலும் உமை என்னாலும் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கிற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கிற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உமை ஆராதிக்க, உமை ஊழியம் தந்தீரே அப்பா. உமை என்னாலும் தகப்பனே, உமை என்னாலும் ஆராதிப்போம் அப்பா. என்னாலும் ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை. குரலை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. ஓ நித்தியமானவரே, ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கிற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கிற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதற்காக, உம்முடைய பார்வை, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Let your name be glorified, O Lord Father, as we lift our hearts.
சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது தேசங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவே அல்லேலூயா பெருகணும். அல்லேலூயா இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா இயேசுவே இயேசுவே சொல்லுவோமா? உள்ளாலத்திலிருந்து உங்க நாமம் கரங்களை உயர்த்தி உள்ளாலத்திலிருந்து பாடுவோம். உங்க நாமத்தை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறோம் அப்பா. We lift your name on high, O Lord. உள்ளாலத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Yes, Jesus, hallelujah. 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 Yahweh, hallelujah. 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 உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் உங்க நாமம் சொல்லுவோம் தேவச்சனமே இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவச்சனமே உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் ஹல்லேலூயா மகிமையின் மேகம் இறங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே உனக்காக உன் வீட்டாருக்காக கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுகிறது. Break, 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 break in Jesus' name. ஒவ்வொரு இல்லத்திலே ஒவ்வொரு கூடாரத்திலே இருக்கின்ற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே உடைத்து போவதா. Hallelujah. 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 உங்கள் குடும்பத்துக்காக
உங்கள் இல்லத்திற்காக, உங்கள் உறவுகளுக்காக ஒரு விசை அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சந்நிதியிலே ஒப்புக்கொடுங்க. எல்லா விதமான கெடுதல்கள், எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைந்து போகிறது. Pray, pray, pray. Only you can pray for your family. நீ மாத்திரம் தான் வாயை திறந்து உன் குடும்பத்துக்காக, உறவுகளுக்காக, வீட்டாருக்காக ஜெபிக்க முடியும். Pray, pray, pray. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணு. ஒப்புக்கொண்டு எல்லா தடைகள், தீய பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே break in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்திலே உடைந்து போவதாக முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே break in the mighty name of Jesus. ஓ ரபஷரலபக்கரபந்தர எகோரியந்தரபஷந்தர ஓரியலபரபஷந்தர ஹalleluya ரலபரபஷீரியந்தர நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. Thank you Jesus. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய பரிசுத்த வேலையிலே ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்க தேவ ஆவியானவர் நீர் இருக்கிறீரோ அங்க விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is a mighty liberty, there is a mighty breakthrough. எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் உறவுகளுக்காக நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் வேலை இடத்திலே நீர் கொடுக்கின்ற விடுதலைக்காக நன்றி. எல்லா விதமான ஆண்டவரே பொல்லாத சத்ருவின் கிரியையிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் திருச்சபைக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இந்த திருச்சபையை ஆண்டவரே பொல்லாத சத்ருவானவன் ஆண்டவரை நாசமாக்க, கொள்ளையடிக்க, அழிக்க கொண்டு வரும் எல்லா திட்டங்களை இயேசுவின் நாமத்திலே வேரோடு பிடுங்கி போடுகிறோம். பொல்லாத சத்ருவே, உனக்கு அதிகாரம் இல்லை. Devil, you have no authority. We reclaim every area in Jesus name. Hallelujah. ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு கட்டத்தையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மீட்டெடுக்கின்றோம். Hallelujah. ஓ ரியலபரபஷந்தர. Thank you Jesus. ஆண்டவரே புதுப்பியும் அப்பா. ஆண்டவரே, பால் கிடந்த காரியங்களை நீர் உயிர்ப்பிக்க நீர் வல்லவர், நீர் போதுமானவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படட்டும், பேசட்டும். உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தை ஜீவ நதியாய் பாய்ந்து வரட்டும். ஒவ்வொரு மகனையும் மகளையும் தட்டி எழுப்பட்டும். உள்ளார்ந்த மனிதனை உயிர்ப்பிக்கட்டும் சுவாமி. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்புவிக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தயவுசெய்து அமருங்கள். ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்பட நாம் இந்த வேலையை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் உம்முடைய ஜீவ வார்த்தையின் ஊடாய் இடைப்பட எங்கள் அனைவரையும் ஒப்புவிக்கின்றோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சந்நிதியிலே உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும். என் மீட்பரும் இரட்சகரும் கண்வழியுமான தேவனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. காலையில் 9:10 ஆயிட்டு, 9:15 ஆயிட்டு, சரிங்களா? கொஞ்சம் விழித்திருக்கலாம், முழிச்சிருக்கலாம், நல்ல எனர்ஜியோடு காணப்படலாம். ஆமென். சரி, இன்றைக்கு நம்முடைய வேத பகுதியில் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் கவனித்து வருகின்றோம். ஆதி திருச்சபை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்தி வருகிறார் என்பதை நாம் கவனித்து வரும்போது, இன்றைக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல யாரை நம்ம பார்க்கிறோம்? வேதத்தை திறந்து பார்த்தவங்க சொல்லுங்களேன், யாரை நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல? Who do we see in Acts chapter 9? சொல்லுங்களேன். Saul, that's right. Saul, who is also known as Paul என்று சொல்லக்கூடிய விதத்திலே சவுலை குறித்து நாம் கவனிக்கின்றோம். இந்த சவுல் தான் நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களை எழுதின பவுல். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சவுல். வேற யாரை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம்? வேற யாரை பார்க்கிறோங்க? Who else do we see in this place? யாருங்க? Barnabas. That's right. We also see in Acts chapter 9. In Acts chapter 9, you also see
பர்னபாஸ். வசனம் 26 27 எடுத்தவங்க ஒருத்தங்க வாசிங்கள. அப்போஸ்தலர் 9 வசனம் 26 27 எடுத்தவங்க ஒருத்தங்க வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷர்களோடு சேர்வதற்கு அவன் முயற்சி பார்க்கிறான். அப்புறம் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்தார்கள். அவனை நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தாங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனோட பேசின விதத்தையும் தமஸ்குவில் இவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பர்னபா என்ன செய்யறாங்க? பர்னபா சவுலுக்கு எதிராக புறங்கூறானா, தவறான செய்தி சொல்றானா, கெடுதல் செய்யறானா அல்லது நல்லது செய்யறானா? நல்லது செய்யறான் பர்னபா. அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். பர்னபா செய்த நல்ல விஷயத்தின் நிமித்தம், அவனுடைய நல்ல இதயத்தின் நிமித்தம் என்ன நடந்தது? பவுல் இன்றைக்கு நாம் நிருப வாக்கியங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருப வாக்கியம் என்று சொல்லிதான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஆமென். Isn't that how we read the Bible? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். சோ இன்றைக்கு இந்த பவுலுக்கு, இந்த சவுலாக இருந்த இந்த பவுலுக்கு பர்னபா என்கின்றவன் கை கொடுத்ததினால், உதவிக்கரம் நீட்டினதினால், உற்சாகத்தை கொண்டு வந்ததினால், இவனை நம்பினதினால், ஆமென், because he trusted him. You need to trust people. திருச்சபையிலே ஒருவரை ஒருவர் நாம் நம்ப வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஒரு மனப்பாடை கெடுக்கிறது பொல்லாத சத்ரு கொண்டு வருகின்ற சந்தேகங்கள், ஐயங்கள். அந்த சந்தேகங்கள், ஐயங்கள் சத்ரு கொண்டு வந்தாலும் நீங்க அதுல செயல்படலைன்னா அவனால ஒன்றும் செய்ய முடியாது. Can I say that again one more time? Church, are you listening? The devil can bring thoughts of division. The devil can bring suspicion. The devil can bring jealousy. But he cannot do anything until you act on it. If you decide, I'm not going to act, the devil cannot do anything. Amen. புரியுதா? நீங்க பேதுரு மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி இந்த யோசனை வந்துட்டா தந்திரமா யோசிக்கிறது, இதை இப்படி பண்ணலாம், இவங்க இப்படிப்பட்டவங்க, கணிப்பு போடுறது, கேட்டகரியில போடுறது, பாக்ஸ் பண்றது, லேபிள் பண்றது, உங்க கார்ப்பரேட் வேர்ல்ட்ல கற்றுக்கொண்ட எல்லா தீங்கையும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வருது. இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவா, இவன் இப்படி செய்யறானா, இவன் இப்படிப்பட்டவன், இவங்க இந்த மாதிரி கர்சிவ் ரைட்டிங் எழுதுறாங்கன்னா இவங்க குணாதிசயம் இப்படி. You categorize, you label people because the world does it. Don't bring it into the church. சபைக்குள்ள கொண்டு வராதே. Be a Barnabas. Today the word of God is be a transformative figure like Barnabas. பர்னபாவை போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ வாழு. இதுதான் திருச்சபை. உலகத்தை போல் அல்ல. Don't copy the world. The church should reflect to the world what we should live our lives to be. உலகம் இப்படி இருக்கு, உலகத்துல இப்படிதான் செய்யறாங்க, வேலை இடத்துல இப்படிதான் எல்லாரும் பண்றாங்க பாஸ்டர், அதனால நானும் இப்படி பண்றேன். Then what is the point of being the church? திருச்சபையாக இருப்பதற்கு என்ன பயன்? உலகத்தையே நம்ம காப்பி அடிச்சா. திருச்சபையே, we come to my opening slide. பவுல் அவன் பாருங்க, இந்த வார்த்தை எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான், சொல்லுங்க எல்லாரும் வாசிங்களே, ஸ்லைட்ல இருக்கு, தெரியுதா? எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும், என்னோட சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். மறுபடியும் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சேர்ந்து சொல்லுங்களேன், எல்லாருக்கும் ஆனேன். That's right, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். I have become all things to all people.
அதை நன்கு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இட் இஸ் நாட் அ ஹோலி வேர்ட். It is not a holy word. It is not talking about, oh, நான் பரிசுத்தமானேன், நான் தூய்மையாய், நான் வெண்மையாய் நான் இருக்கிறேன், நான் எல்லாம் வெள்ளை உடை போட்டிருக்கேன். No, it's not talking about holy things. It is about whatever situation you need to become, you become. I have become all things to all people. Why? That by all means I might save some. ஒரு சிலரை நான் ரட்சிக்கும்படியாக நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆமென், ஆமென். சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபையே, இந்த அழைப்பு, இந்த அடிப்படை, இந்த குணாதிசயம், இந்த குணமாக்குதல், இந்த உருமாற்றுதல் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம இந்த தேசத்துக்கு, இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. If you and I do not embrace, do not capture this in our heart, in our mind, if there is no metanoia, there is no transformation, then you and I cannot make a difference to the world around us. நம்மை சுற்றிருக்கிற இந்த தேசத்துக்கு, சமுதாயத்திற்கு, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க முடியாது. ஆமென். சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபையில் நீங்கள் 35 ஆண்டுகள் இந்த வருஷம் கொண்டாடுறீங்க. இந்த 35 ஆண்டுகளில் நீங்கள் அநேகத்தை பார்த்திருக்கீங்க. நிச்சயமாக இங்கு அமர்ந்திருக்கிறவர்களை கூட சேர்த்து நான் சொல்கிறேன், சிலருடைய வாழ்க்கை அந்தகார இருளில் இருந்து ஆச்சரிய ஒளிக்குள் வந்திருக்கிறதை உங்கள் கண்களினால் மாத்திரமே நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த 35 ஆண்டுல அப்படி அந்தகார இருள் நின்று ஆச்சரிய ஒளிக்குள் வந்த எல்லாரும் சரியா இருக்கிறாங்க, கரெக்டா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால நீங்க செய்த நல்ல காரியத்தை விட்டுவிட முடியுமா? Don't stop, don't give up. இந்த சரீரத்தில் தேவன் பலன், இந்த சரீரத்துக்குள்ள சுவாச காற்று வைத்திருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக நன்மையை செய்யுங்க. Do the right thing, do the good thing for God until your last breath. உங்கள் கடைசி மூச்சு மட்டும் கர்த்தருக்காக செய்யுங்க. நீங்க எனக்காக செய்யல, நீங்க பிஷப்புக்காக செய்யல, நீங்க வேற பாஸ்டருக்காக செய்யல, வேற பிரதருக்காக செய்யல, சிஸ்டருக்காக செய்யல. யாருக்காக செய்றீங்க? உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசுவுக்காக செய்றீங்க. Think about it. What can you give Jesus? What can you give Jesus? உன்னால இயேசுவுக்கு என்னதான் கொடுக்க முடியும்? What can you give Jesus? அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்திருக்காரு. At least till your dying breath you can be a testimony, a witness to those in this world without giving up, without letting go. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஒரு சில வசனங்களை நாம் கவனிப்போம். பவுல் கூறின ஒரு சில what does it mean to help you to understand, to capture எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பவுலுடைய வார்த்தைகளை, ஒரு சில வார்த்தைகளை கவனிப்போமே. 1 கொரிந்தியர் 9:19. Can we go to the next one? 1 கொரிந்தியர் 9:19. எடுத்தவங்க ஒருவேளை வாசிக்கலாம், இங்க திரையிலும் இருக்குது. வாசிங்களேன். நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். கிட்ட பாருங்க, இப்ப அந்த அடிமை என்கிற வார்த்தை வருது. அடிமை யாருக்குமே ஒரு அடிமையா இருக்கிறதுக்கு பிரியம் இல்லைங்க. nobody wants to be a slave, nobody wants to be a servant. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? உங்களுக்கும் எனக்கும் முன் உதாரணமாக இந்த நிருப வாக்கியங்களை எழுதுகின்ற பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றான்? எல்லாருக்கும் நான் அடிமையாகிறேன். I have become a slave. And that is நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய இந்த வாழும் இந்த உலகத்திலே ஒரு அடிமைக்கு உரிமை இருக்குதா, உரிமை இல்லையா? என்ன ரொம்ப குவைட்டா இருக்கீங்க? என்னோட இருக்கீங்களா? பிரியாணி சாப்பிட போயிட்டீங்களா? ஹலோ, are you with me? அடிமைக்கு உரிமை இருக்குதா, உரிமை இல்லையா? இருக்கா? ஓகே, மேபி நீங்க இந்த நூற்றாண்டுல அடிமை கிடையாது.
இந்த நூற்றாண்டில் we don't have slaves. ஆனால் அந்த நூற்றாண்டில் அடிமைகளுக்கு உரிமையே இல்லை. அடிமைகள் இருந்தாங்க. அடிமைனா நான் உனக்கு முற்றிலும் என்னை கொடுத்துட்டேன், ஐ எம் கம்ப்ளீட்லி யோர்ஸ். யோசேப்பை அப்படி தான் விற்றாங்க. யோசேப்பை ஒரு 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 அடிமையாக தான் விற்றார்கள், ஒரு ஸ்லேவாக விற்றாங்க. அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆமென். அடிமைக்கு உரிமை கிடையாதுங்க. பட் சம்டைம்ஸ் பவுல் சொல்றாரு, என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். எதற்காக? நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். So how far are you willing to go? Let me challenge you, St. Paul's Church. How far are you willing to go? அடிமை இங்க அடிமை ஒரு உரிமையும் இல்லை. இங்க பெருமை, எல்லா உரிமையும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு, பொசிஷன் இருக்கு, லீடர்ஷிப் இருக்கு, எல்லாம் இருக்கு. பெருமை அது அடிமை. 0, ஒரு உரிமையும் இல்லை. Where are you? 0 to 10. பெருமை 10. எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கு, எவனையும் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் என் பாட்டுக்கு செய்ய வேண்டியது மட்டும் செய்வேன். அடிமை, எனக்கு உரிமையே இல்லை. 0. இந்த 0 to 10ல நீ எங்கப்பா இருக்க? சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபை, நீ கணிப்பு கொடு. ஒரு எண்ணிக்கையை நீயே வரைஞ்சி வச்சுக்க. நான் 5ல் இருக்கேன்னா, நான் 4ல் இருக்கிறேன்னா, 3ல் இருக்கிறேன்னா, 0ல் இருக்கிறேன்னா, அடிமையா இருக்கிறேன்னா, ஒரு உரிமையும் நான் கொண்டாட மாட்டேன் பாஸ்டர். அல்லது 10 பாஸ்டர் என்னை கேட்டுட்டு தான் நீங்க செய்யணும். கேட்காம செய்தீங்க அப்புறம் எனக்கு கோபம் வரும், என்னை டெஸ்ட் பண்ணாதீங்க, சீறிடுவேன். 10 பெருமை. பாஸ்டர் நான் சொல்றபடி தான் ஊழியம் நடக்கணும் பாஸ்டர். 35 வருஷமா நான் சொன்னபடி தான் எல்லா பாஸ்டரும் கேட்டாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நீ 10, 8, 9 சேர்த்துக்கமா, சேர்த்துக்க. பெருமை. If you want to save some, you need to let go of all your rights. பவுல் முன் உதாரணமாக தன்னை அடிமை என்று சொல்கிறான். படிச்சவங்க எத்தனையோ புஸ்தகங்களை படித்த பவுல் சொல்றாரு, நல்ல இந்த யூத சமயத்தை கரைச்சு குடிச்ச இந்த பவுல், கமாலியேல் என்கின்ற ஒரு பெரிய ஆசிரியர் கிட்ட படிச்ச இந்த பவுல் என்ன சொல்றான்? எல்லாருக்கும் நான் அடிமையானேன். நீ எங்கப்பா இருக்கிற? நீ எங்கம்மா இருக்கிற? இது கார்ப்பரேட் வேர்ல்ட் இல்லைங்க. கார்ப்பரேட் லேடர்ல ஏறுறதுக்கு இது திருச்சபை, கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய சபை. Where do you want to place yourself? இன்னொரு வசனம் 22 பாருங்க. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். 1 கொரிந்தியர் 9:22. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். இதை தான் முதல்ல நம்ம கவர் பேஜ்ல நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம். சரி, இது பவுல் சொன்னது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? What is Jesus saying? Let's go to the next slide. இன்னைக்கு வாஸ்த சுவிசேஷ பாடம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 9, 10 எடுத்தவங்க தமிழ்ல வாசிங்களேன். John chapter 10 verse 9, 10. What does Jesus say? ஸ்கிரீனை பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்புறம் அடுத்த வசனம், திருடன் திருட மாட்டான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். கவனமா கேளுங்க. Jesus is the door of hope. இயேசு நம்பிக்கையின் வாசலாக இருக்கிறார். இவர் மூலம், இவருக்குள்ளே புறம்பே வெளியே, உள்ளே புறம்பே வருகின்றவன் அவன் எதை கண்டடைவானா? எதை கண்டடைவான்? நான் பாஸ்டர், எனக்கு ப்ரீச்சிங் இதுவும் இருக்கு, டீச்சிங் இதுவும் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா நான் கொஞ்சம் கோயிச்சுக்குவேன். ஒரு ஆள் 2 ஆள் மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. Is everybody looking at your Bible? You have a Bible in front of you? இருக்குதா இல்லையா?
Look at your Bible. இயேசு வாசலாக இருக்கிறார். நானே வாசல். எனக்குள் உள்ளும் புறம்பும் வருகிறவன் அவன் எதை கண்டடைவான்? One more time. நானே வாசலாய் இருக்கிறேன். எனக்குள் உள்ளும் புறம்பும் வருகின்றவன் அவன் எதை கண்டடைவான்? That's right. மேய்ச்சலை கண்டடைவான். பைபிள்ல இருக்குது, என் முகத்துல இல்ல. It's in the Bible. மேய்ச்சலை கண்டடைவான். What is மேய்ச்சல்? மேய்ச்சல்னா என்ன? சொல்லுங்க, மேய்ச்சல்னா என்ன? What do you know by மேய்ச்சல்? Pasture. What is the pasture? சொல்லுங்களேன். சென்ட் பால் தமிழ் திருச்சபை. What is மேய்ச்சல்? என்னங்க, சங்கீதம் 23 மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? சிம்பிள் கேள்விங்க. நான் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கேட்கலங்க. மேய்ச்சல்னா என்னன்னு கேட்கிறேன். ஏன் தயங்குறீங்க? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. 35 வருஷம். என்னங்க மேய்ச்சல்னா என்னங்க? Come on, what is pasture, church? Come on, simple. செழிப்பான இடம். That's right. செழிப்பானது. மேய்ச்சலுக்கு நேர் எதிர்ப்பு, ஆப்போசிட் என்னன்னா பாலைவனம், வனாந்திரம், ஒண்ணுமே கிடையாது. சில நேரம் எதுவுமே வளர முடியாது. மேய்ச்சல் உள்ள இடம். St. Paul's Church, are you like Jesus, a door of hope for the community to walk into you and find மேய்ச்சல், pasture, ஜீவன்? You see, இத உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். பாஸ்டர், அப்படின்னா மேய்ச்சல் எனக்கு இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் ஒருத்தங்க வரான், சர்ச்சுக்கு வராங்க. நீங்க உடனே பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா இந்த ஆளுடைய ஹிஸ்டரி? எனக்கு தெரியும் பாஸ்டர், இந்த ஆளுடைய ஹிஸ்டரி இப்படி இப்படி இப்படி, நீங்க ரொம்ப உஷாரா இருங்க பாஸ்டர். அப்படின்னா நீ இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை கொடுக்கறியா, அல்லது இவனை நியாயம் தீர்த்து கண்டெம் பண்ணி ஒரு 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 லேபிளில் ஒட்டிட்டியா? உங்க பாஷையில நான் எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். Are you a door of hope for a man and a woman who will walk through these doors? Like Jesus says, I am the gate. He who comes in and out of me will find pasture. ஏன்னா உன் வாயிலேயே நீ மரண தண்டனை கொடுத்துட்ட. பாஸ்டர், இவன் வாழ்க்கை போச்சு பாஸ்டர், இவ வாழ்க்கை போச்சு, நீங்க இந்த இந்த மனுஷனோட இந்த மனுஷியோட நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க சபையில கூட சேர்த்துக்காதீங்க பாஸ்டர், ரொம்ப உஷாரா இருங்க. வெளியிலேயே சமுதாயம் அவனை கைவிட்டுட்டு உள்ளுக்கு சபைக்கும் வந்துட்டு உலகத்துல இருக்கிற பொல்லாப்பு சபைக்குள்ள நுழைஞ்சி ஆட்டி படைக்கிறதுனால சபையும் உலகத்தை போல நியாயம் தீர்த்து வெளியில போடா, உனக்கெல்லாம் இடம் இல்லை. வேற எங்க போவான்? Where will he go? Where is hope? Where is hope for that man? அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷிக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாசல் எங்க? திருச்சபையே, விழித்திரு. Can you offer the hope that Jesus says, I am the gate? நானே வாசலாய் இருக்கிறேன், எனக்குள் பிரவேசிக்கின்றவன் அவன் ஜீவனை கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான், அல்லது பாலைவனத்தை கண்டடைவான். யோசித்து பாருங்க. உங்களுடைய எண்ணத்திற்கு தொடக்கூடிய விதத்துல நான் இதை புரியும்படியாக நான் எடுத்து சொல்லிக்கிறேன். And also understand, நல்லா புரிஞ்சுக்குங்க. திருடன் அவன் வந்து எதற்காக வரான்? திருடன் எதற்காக வரானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்ப கொஞ்சம் உஷாரா இருக்க. Be careful for yourself. Examine yourself. உங்களை ஆராய்ந்து பார்க்க இதை நான் சொல்லுகிறேன், வேற எதற்காகவும் சொல்லல. If you are in the church, தெரியுமா ஆங்கிலத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? wolf in sheep clothing. தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? wolf in sheep clothing ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? ஆட்டுக்குட்டியுடைய வேஷத்துல ஓனாய். I want you to examine 35 years as you celebrate as a Tamil congregation your existence in the church. நீ வந்து ஆட்டுக்குட்டி வேஷத்துல ஓனாயா நீ ஜீவிக்கிறியா,
அல்லது உண்மையிலே ஆண்டவர் இயேசு உடைய குரலை அறிகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த சபையில இருக்கிறியா? திங்க் அபவுட் இட். பிகாஸ் பீப்புள் ஹேவ் பீன் ஹர்ட். அநேகர் இந்த சபையில வேதனைப்பட்டிருக்காங்க, கெடுக்கப்பட்டிருக்காங்க. பிறர் பேசும் வார்த்தைகளினால், பிறர் புறம் கூறுவதினால், பிறருடைய தவறான தகவல்களினால், பிறருடைய தவறான வழி நடத்துதல். இதை குறித்து அதிகமா நான் கேள்விப்படுறேன். அதிகமா என் செவிக்கு வருது. இதை செய்தாங்க, அதை செய்தாங்க, இதை மோசம் பண்ணாங்க, அதை பண்ணாங்க. நீ அப்படி இருக்கிறியா? உன்னை ஆராய்ந்து பாரு. Do you see the church as a place that you pray? You want to come and you want to rob, you want to steal, you want to destroy other people's lives. கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is watching it. The Lord knows what you are doing. கர்த்தர் உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறார். அவர் அதை அறிந்திருக்கிறார். திருடன் கொல்லவும் நாசமாக்கவும் அழிக்கவும் வருகிறான். அதற்காக தான் வருகிறான். And if you are doing that, stop it. அதை நீ பண்ணுகிறாய் என்றால் நிப்பாட்டு. இதுவுடன் நிப்பாட்டு. கர்த்தருடைய சந்நிதியிலே மனம் திரும்பு. Repent and forgive. If you have come to the church in like a wolf in sheep clothing and you want to destroy lives, மனம் திரும்பு. Because the end will be horrible for you. முடிவு உனக்கு மிகவும் மோசடியாக இருக்கும், கெடுதலாக இருக்கும். Don't do that. Don't play with children of God. Don't play with God's child. தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய ஆட்டு மந்தையோடு நீ கை வைக்காதே, விளையாடாதே. Do not play. May the Lord speak to you. கர்த்தர் தாமே உன் இதயத்தின் ஆழத்திலே உன்னோடு கூட பேசுவாராக. Jesus says, I am the gate. இயேசு சொல்கிறார், நானே வாசலாக இருக்கிறேன். அடுத்த ஒரு சில வசனங்களை பார்ப்போம். இயேசு கூறின வார்த்தைகள். இயேசு நம்பிக்கை கொடுக்கிறவர். கல்வாரி சிலுவையில் அவர் உரைத்த முதல் வார்த்தை, சொல்லுங்க, குட் ஃப்ரைடே. எத்தனையோ குட் ஃப்ரைடே பிரசங்கம், 7 வசனம். இயேசு சொன்ன 7 வார்த்தை. இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. கடைசி கல்வாரி சிலுவை வரைக்கும் அதே அவர் சுமந்து போனாரு. மத்தேயு 5:44 அவர் என்ன சொன்னார்? எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கொஞ்சம் அங்க நிப்பாட்டுங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? உங்கள் சத்துருக்களை, சபிக்கிறவர்களை என்னதான், அப்புறம் பகைக்கிறவர்களுக்கு, அப்புறம் நான் இப்ப அடுத்தது வருது என்ன? உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு. இதுதான் பைபிள். இது உலகம்னா, உலகம் என்ன சொல்லியிருக்கோம்? டேய், பதிலுக்கு பதில் அடி கொடுடா. இந்த சதி பண்ணால நீ ஒரு சதி பண்ண, உன்னையும் உன் குடும்பத்தையும் மோசடிச்சு செய்தாங்களே, இப்ப இந்த குடும்பத்தை அவமானப்படுது. இதுதான் சான்ஸ். இது யார் சொல்றது? இப்ப பாஸ்டர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் யார் சொல்றது? பொல்லாத சத்துரு உன் மனசுல வைக்கிறது. அன்னைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தினா, இன்னைக்கு தான் சான்ஸ். ஒரே அடி. கல் இருக்கு, கல்லை எடு, தூக்கி வீசு. யாரு சொல்றது? Who is the one? It's not Jesus, for sure. If you are saying Jesus told in my heart, it is now time to take revenge, I'm sorry, you are reading the wrong Bible. This is what Jesus says. இயேசுவின் வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. It's not easy, I know. லாஜிக்கா பார்க்கும்போது ஒருத்தன் பிரச்சனை கொடுத்தா, ஐயோ ஜெபம் பண்றதா? என்னடா, இல்ல ஏதாவது செய்யணுமே, நான் எப்படி ஜெபம் பண்றது? உனக்கு ஒருத்தன் அநியாயம் பண்ணிட்டான், கெடுதல் பண்ணிட்டான். ஆனா உன் நம்பிக்கை எப்படி இருக்கு? நான் பண்ணாதான் அவனுக்கு வலிக்கும். ஏன் கடவுள் பண்ண மாட்டாரா?
ஏன் உன்னால அந்த பாரத்தை கடவுளுடைய பாதத்துல வைக்க உனக்கு நம்பிக்கை இல்லையா? பலன் இல்லையா? உன்னை விட கடவுள், ஐ மீன் கடவுளை விட உன்னால மோசடி பண்ணிடுவியா? You can do greater destruction than God. You cannot trust God. உனக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டான், கடவுள் அதை கவனிப்பாருன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீதான் சதி பண்ணணுமா? நீதான் பிளான் பண்ணி ஏதாவது செய்யணுமா? Why can't you come to the feet of the Lord, cry at the feet of God and say, God, I am treated unjust, I have been treated unfairly, but I surrender it to you. You do what you please, God, because you know what is best. You surrender it to God. ஏன் சத்ருவுடைய குரலுக்கு இடம் கொடுக்கிற? இதே யோவான் 10ல இயேசு என்ன சொல்றாரு? என் ஆடுகள் என் சத்தத்தை. உனக்கு இயேசுவின் சத்தம் கேட்குதா அல்லது சத்ருவுடைய வார்த்தை தான் அதிகமா இடம் கொடுக்கிறியா? கரெக்ட் பண்ணிக்க, டியூன் பண்ணிக்க போ. யாருடைய சத்தம் அதிகமா உன் செவிக்கு வருது? செக் இட் அவுட். கம் ஆன், do a ear check, an examination. Who are you hearing? Because Jesus says, love your neighbors, love your enemies, and those who curse you, bless them. Padikravargal, those who are your enemies, do good for them. This is Jesus. What are you hearing? நீ கேட்பது என்ன? ஆராய்ந்து பார். இன்னொரு இடத்துல மத்தேயு 18:15 இயேசு இப்படி சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், பாருங்க ரொம்ப தெளிவா இயேசு கற்றுக் கொடுக்கிறாரு. ஒருத்தன் உனக்கு விரோதமா குற்றம் செய்தால் நீ என்ன பண்ணணுமா? அவன்கிட்ட போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க ஏஜிஎம் போன வாரம் ரொம்ப அருமையா ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்படியே இருங்க ப்ளீஸ். ஆனால் மற்ற சபைகளில் நான் போயிருக்கிறேன், இதற்காகவே வெயிட் பண்ணுவான். வருஷம் முழுசும் வெயிட் பண்ணிட்டு ஏஜிஎம் அன்னைக்கு வந்து, டேய் இந்த மாதிரி பண்ணல, வந்து ஏஜிஎம் முன்னால உன்னையும் உன் குடும்பத்தையும் பற்றி அங்கே வச்சு கேட்பான். டைரக்டாக கேட்க மாட்டான், சுற்றி வளைச்சி வந்து கேட்பான். ஓ, this person did this. How come the church accept like this? அன்னைக்கு வேற எந்த நாளுக்கும் போக மாட்டான், போய் பேச மாட்டான், பாஸ்டர்ட்டையும் வர மாட்டான். நேராக ஏஜிஎம் பொது சபை மத்தியில் வருடாந்திர பொதுக்கூட்டம், இதுதான் என் சான்ஸ், என் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி பிளான் பண்ணி கேள்வி கேட்பான். தயவுசெய்து சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபை, இது வரைக்கும் அந்த சாபத்திலிருந்து தப்பிச்சிருந்தீங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க. ஐ எம் ஆனஸ்ட், அது ஒரு சாபம் தான். ஆல் தீஸ் சர்ச்சஸ் திங், ஏஜிஎம் இஸ் அ பிக் திங். புது வருடாந்திர கூட்டம் பெரிய திங். அந்த வருஷம் தான் 1000 கேள்வியை தயார் பண்ணி வச்சுப்பான், என்னமோ பெரிய கார்பரேஷன் ஓட்டுற மாதிரி. And then they hurt one another. ஒருத்தர் கல்லு வீசி, சேத்த வீசி, சாணியை வீசி ஒருத்தர் கெடுக்கிறது பொதுக்கூட்டத்தின் மத்தியில். அப்புறம் எங்க ஐக்கியம்? சபை ஐக்கியம் கிடையாது. சபைக்கு ஐக்கியமே வராது. Just because one day called AGM. I am so blessed. Last week I witnessed St. Paul's Church. You are so blessed. I'm not saying, ஓ யாருக்கும் அக்கறை இல்லை, கேள்வி கேட்கல பாஸ்டர், எல்லாம் சும்மா ஆமா சாமி போட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை. If you are true to God, you will pray for your church. சபைக்காக ஜெபம் பண்ணு. It is not a place for you to raise questions. என்னமோ நீ கேள்வி எழுப்புறதுனால உனக்கு சபை மேல ஆசை இருக்குன்னு நீ வெளிப்படுத்துறியா? இல்லப்பா. நீ கேள்வி எழுப்பி நீ விரோதத்தையும் நீ பிரிவினையும் கொண்டு வரனா, அது சபையை நேசிப்பது அல்ல, நீ சபைக்கு விரோதமாக செயல்படுறது. இயேசு சொல்றாரு, பொதுக்கூட்டத்துக்கு போன்னு சொல்லல, அவர் யார்கிட்ட போன்னு சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில். என்ன வார்த்தை? அதுக்கு அர்த்தம் என்னங்க? ஐசிசி மீட்டிங்ல இல்ல, பிசிசி மீட்டிங்ல இல்ல, மினிஸ்ட்ரி லீடர்ஸ் மீட்டிங்ல இல்ல, தனித்து நீயும் அவனும் தனித்து இருக்கும்போது பேசு. அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால்
என்னதான்? உன் சகோதரனை. அதுதான். The heart of Jesus is, can I win a brother? Can I win a sister over for the kingdom of God? I don't want to lose a brother. I don't want to lose a sister. ஒரு சகோதரனை இழக்க நான் விருப்பப்படவில்லை. ஒரு சகோதரியை இழக்க நான் விருப்பப்படவில்லை. அதுதான் இயேசுவின் இதய துடிப்பு. சரி, அடுத்ததாக நாம் கடந்து போவோம். இன்றைக்கு நான் குறிப்பிட்ட இந்த நபரை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். The transformative power of an encourager. பாருங்க, இந்த பர்னபா என்கின்ற இந்த மனுஷன், அவனுக்குள் இருந்த ஆவி வித்தியாசமாக இருந்தது. அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் போது, look at Acts chapter 9. அதை கவனிக்கும் போது பாருங்க, இந்த இடத்துல சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 9:26. அப்படின்னா ஆதி திருச்சபையில் சீஷர்கள் உடைய மனநிலை, இந்த சவுல் என்கின்ற இந்த மனுஷன் நம்மளெல்லாம் உபத்திரவப்படுத்தினா, ஏன் ஸ்தேவானை கொலை செய்தான், ஸ்தேவானுக்கு இவன் கட்டளை கொடுத்து தான் அவங்களாம் கல்லெறிஞ்சு இவனை கொண்டாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவன் வாழ்க்கையில நடந்ததை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் என்ன பண்ணாங்க? சீஷருடனே சேர்ந்து கொள்ள இவன் சவுல் முயற்சி பண்றான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். வசனம் 27 வருது, அப்பொழுது பர்னபா. இதை இப்படிதான் நீங்க வாசிக்கணும். 26 கடைசி பகுதி, எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இல்ல, அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா. ஆங்கிலத்துல பட், அந்த பட் அந்த சென்டென்ஸ்ல வரும்போது BUT வரும்போது, அப்பனா இது வரைக்கும் இப்படி இருந்துச்சு, ஆனால் தமிழ்ல இப்படி எல்லாரும் இருந்தாங்க, சீஷர் எல்லாம் நம்பாம இருந்தாங்க, சேர்த்து கொள்ள முடியாம இருந்தாங்க. அப்பொழுது பர்னபா, then Barnabas. And that is the spirit of Jesus working in and through Barnabas. St. Paul's Church. That is what God wants. That is what Jesus wants. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? எல்லாரும் நம்பாம இருக்கும்போது, எல்லாரும் கைவிட்ட நிலைமையில ஒரு மனுஷன் இருக்கும்போது, அப்பொழுது பர்னபாவாக உன்னால இருக்க முடியுமா? அப்பொழுது தினேஷ், அப்பொழுது ஜேம்ஸ், அப்பொழுது ஷெர்வின், அப்பொழுது கிருபா, அப்பொழுது மைக்கேல் என்று அந்த மாற்றத்தை உன்னால கொண்டு வர முடியுமா? Can you bring hope? அந்த சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கையை உன்னால கொண்டு வர முடியுமா? அல்லது இவர்களோடு சேர்ந்தும் தினேஷ், இவர்களோடு சேர்ந்தும் கிருபான்னு வருமா? Who are you? Examine yourself in the church. Are you a Barnabas, or are you like all the other disciples who are suspicious, who don't want to trust this man who says, இல்ல இவனை சேர்த்துக்கொள்ள வேண்டாம்? Very direct. The Holy Spirit is speaking very directly this morning as I am just, sharing these words. இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது ஆவியானவர் மிகவும் தெளிவாக யோவான் 10ல இருந்தும் சொல்றாரு, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இருந்து சொல்றாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சவங்க பவுல், சவுலாக இருந்த பவுல் எத்தனை நிருபம் எழுதியிருக்கிறார்? 13. தேங்க்யூ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த பர்னபா அப்பொழுது பர்னபான்னு இந்த சீன்குள்ள நுழையலன்னா எப்படி இருக்கும் புதிய ஏற்பாட்டு திருச்சபை? எனக்கு தெரியாது. I don't know. We can always trust God. ஆனா பர்னபா நம்பினதுனால, பர்னபா கை கொடுத்ததுனால, பர்னபா முன் வந்ததுனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு 13 நிருப வாக்கியங்களை வாசிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்.
இந்த 35 வருஷத்துல சென்ட் பால் தமிழ் திருச்சபை எத்தனை ஆத்மாக்கள் இந்த சபைக்கு வந்திருக்காங்க, போயிருக்காங்க. போனவங்கள எத்தனை பேரு நீங்க சந்தேக கூட்டத்தோடு, ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தோடு சேர்ந்து அவங்கள அனுப்பியிருக்கீங்க. வந்து இருந்தவங்கள எத்தனை பேர் பர்னபாவை போல கரம் கொடுத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்க நீங்க ஏஜிஎம் ரிப்போர்ட்டை வாசித்திருந்தீங்கன்னா உங்களுடைய எலக்டோரல் ரோல், உங்களுடைய நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் பீன் அண்டர் யுவர் மெம்பர்ஷிப், அந்த எண்ணிக்கை 200க்கு மேலே தாண்டி இருக்கு. ஆக்சுவலி இஸ் மோர்ல 35 years இஸ் மச் மோர், ஐ நோ. ஆனால் இன்னைக்கு சபை எண்ணிக்கை எதில் நிற்கிது? அட்டெண்டன்ஸ் வாரம் வாரம் எதில் நிற்கிறோம்? லிசன் டு மீ சர்ச். சபை வளராதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், நான் பர்னபாவா இருக்கிறேன்னா அல்லது சந்தேகப்படுகின்ற ஒரு சீஷனை போல் பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்திலே நான் நடந்து கொள்கிறேனா? Are you an Barnabas who is an encourager, who is willing to trust, who is willing to take the risk? அது அபாயமாக இருந்தாலும், அது கெடுதலாக இருப்பினும் நான் இயேசுவுக்காக நான் இதை செய்ய விரும்புகிறேன். Then St. Paul's Tamil Church, you can be a place like Jesus says, நானே வாசல், எனக்குள் பிரவேசிக்கின்றவன் அவன் மேய்ச்சலை கண்டடைவான், ஜீவனை கண்டடைவான். Think about it, because Barnabas with the Spirit of Christ, he reaches out to Saul. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். சரி, ரொம்ப சீக்கிரமா எனக்கு கொஞ்சம் டெம்டிங்கா இருக்கு, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பைபிள்ல கொஞ்சம் டெஸ்ட் பண்றது. போன வாரம் தான் விக்கர் பிரசங்கம் பண்ணாரு. How did Saul come to know Jesus? எப்படி சவுல் இயேசுவை அறிய வந்தான்? போன வாரம் தான் பிரசங்கம் பண்ணாரு. பைபிள்ல உங்களுக்கு முன்பாக இருக்குது, ரொம்ப முழிக்காதீங்க. How did Saul come to know Jesus? தமஸ்கு போற வழியில என்ன நடந்துச்சு? பெரிய வெளிச்சம் வந்து குதிரையில இருந்து கீழே விழுது. சரி, ஓகே, சரி, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, அப்போ ஆக்ட்ஸ் சாப்டர் 9ல தான் இருக்குதுயா, ரொம்ப கவலைப்படாதீங்க. கரெக்ட். தமஸ்கு போற வழியில பெரிய வெளிச்சம் வந்து என்ன அவன் காதுக்கு என்னமோ கேட்டுச்சு. சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்புறம் அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. That is how Saul was met by Jesus. That is how Saul was met by Jesus. அந்த சவுலை பற்றி தான் இங்க நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். இதே 9ஆம் அதிகாரம் பாருங்க, வசனம் 29ல மன்னிக்கவும், சாரி, வசனம் 27ல அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதம், அதுதான் அவன் இயேசுவை கண்ட விதம், அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பாருங்க, now you read the next part of this passage. அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசேரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். வசனம் 31 கோடிட்டு வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின்றன. When you act according to the Spirit of God, பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் வழி நடத்துதல் நீங்கள் செயல்படும் போது பர்னபாவை போல, you will
win a brother, ஒரு சகோதரனை நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அது பலனாய் இருக்கும். ஆமென். But when you reject a brother, when you say no, we don't trust you, உன்னை நம்ப மாட்டோம், நீ எங்களோட சேர முடியாது, you know what can happen? What can happen? That brother can start working against you. Hello? When you reject a person, they are hurt. வேதனைப்படுறாங்க. நீங்க நினைக்கிறீங்க, ஓ வெளியில தள்ளிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு போச்சு. வெளியில போய் கல்லை வீசுவான், உங்களை பற்றி கெடுதலா பேசுவான். அது உங்களுக்கு நல்லதா கெட்டதா? ஏன்? Don't underestimate what can happen when you don't follow and obey to the Spirit of God. ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம உங்க சுயநலத்துக்கு இடம் கொடுத்து, உங்கள் பெருமைக்கு இடம் கொடுத்து, உங்கள் அடிமைத்தனமான காரியத்துக்கு இடம் கொடுக்காம நீங்க சுயநலமாக செயல்படும் போது தேவ ராஜ்யத்திற்கு எதிர்ப்பாக அது செயல்படுவதற்கு, பேக்ஃபயர் பண்ணுவதற்கு வாய்ப்பை திறந்து கொடுக்கிறோம். கவனித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். We are all here. St. Paul's தமிழ் திருச்சபையாக நாம் வந்திருப்பது for one reason, that we can be a blessing to the Indian community. இந்திய சமுதாயத்துக்கு நீங்களும் நானும் ஒரு கலங்கரை விளக்காக எழும்பி பிரகாசிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய் என்று மறு உத்தரவு கொடுக்க இந்த திருச்சபையாக நாம் வந்திருக்கிறோம். அதை ஆராய்ந்து நாம் பார்ப்போம். ஒரு சில வசனங்களை நாம் சீக்கிரமாக பார்த்து நாம் வருவோமாக. ரோமர் 15:1 நான் வாசிக்கிறேனே, நேரம் இல்லாததினால். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Galatians 6:1 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் எப்படியா? சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஒரு உதாரணத்தோடு நான் முடிக்க விரும்புகின்றேன். I just want to finish with one final example. Corrie ten Boom அவர்களை கவனிப்போம். Corrie ten Boom இவர்கள் உங்களுக்கு தெரியும், இவர்கள் ஒரு யூத ஸ்திரீ. அந்த ஹோலோகாஸ்ட் நாட்களிலே ஜெர்மன் வீரர்களாக, இராணுவ வீரர்களாக அதிகமாக துன்புறுத்தப்பட்ட அந்த நாட்களில் பாருங்க அவங்க என்ன செய்றாங்க. Consider the story of Corrie ten Boom after World War II. She had every reason to fear and hate the Germans. ஜெர்மன் மக்களை வெறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா காரணமும் இருக்குது. Because they imprisoned her family. அவர்கள் குடும்பத்தை இந்த ஜெர்மன் மக்கள் தான், இராணுவம் தான் அவர்களை சிறை பிடித்து வைத்திருந்தாங்க. ஆனா அவர்கள் ஒரு பர்னபாவை போல் உடைந்து போன அந்த தேசத்தில் அவர்கள் உருமாற்றப்பட்டார்கள். ஒரு திருச்சபையில மியூனிக்ல அவர்கள் சீக்ரெட் சர்வீஸ்ல இருந்த ஒரு இராணுவ வீரரை அந்த சபையில பார்க்குறாங்க. அந்த இராணுவ வீரர் தான் அந்த முகாம்ல அந்த சிறை இருப்பின் முகாம்ல அவர்களையும் குடும்பத்தையும் சித்திரை செய்த ஒரு மனுஷன். தேவ கிருபையினால் அவர்கள் அந்த சபையில, அந்த ஆராதனையில இந்த மனுஷனுக்கு கரத்தை நீட்டி அவனை ஏற்றுக்கொண்டார்கள். She became a vessel of forgiveness rather than a victim of trauma. She bridged the gap for thousands of Germans to find healing in Christ. Corrie ten Boom உடைய ஊழியத்தின் நிமித்தமாக அநேக ஜெர்மன் குடிமக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒரு வழி திறந்தது. தேவ மகனே, தேவ மகளே, இன்றைக்கு பர்னபா அப்போஸ்தலர் 9:26-27 போய் திருப்பி வீட்டில் வாசிங்க. 27வது வசனத்தில் அப்பொழுது பர்னபா, உன்னாலையும் அந்த பர்னபாவை போல் இருக்க முடியும். சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபை மூலமாக உன்னால் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அந்தகார இருளில் வாழ்கின்ற மக்களை கரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியும். பர்னபாவின் ஆவி, பர்னபாவை போல் நீ உருமாற்றப்படு. கர்த்தருடைய கரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஜெபம் செய்வோம். Let us pray.
தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டவரே, ஆதி திருச்சபை அதனுடைய ஆரம்ப நாட்களில் அநேக சவால்களை கடந்து வந்தது போல எங்கள் சென்ட் பால்ஸ் தமிழ் திருச்சபை 35 ஆண்டு நிறைவிலே அந்த கட்டத்திற்கு வந்திருக்கும் போதும் கூட நாங்கள் எங்களுடைய பாதையை முன் எதிர்நோக்கத்தோடு இருக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. பேசும் ஐயா, தொடர்ந்து உள்ளார்ந்த மனிதனை தட்டி எழுப்பும் உமக்கு உகந்த பாத்திரமாய் வடிவமைத்தரலும். இந்த தமிழ் திருச்சபை உயிர்ப்பிக்கப்படட்டும். இந்த தமிழ் திருச்சபை புதிய ஆவியினால் நிரப்பப்படட்டும் சுவாமி. பர்னபாவை போல ஆண்டவரே, சவுல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது போல நாங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.